அபிராமி. ஏன் நின்னுட்ட? போப்பா. இல்ல நான் உனக்கு பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து பொறுத்தது போதும் பொங்கி எழு மகனேன்னு சொல்லி அனுப்பட்டா. மணி, கொஞ்சமாவது மூளைன்னு ஒண்ணு பகவான் நமக்கு கொடுத்திருக்காரே, அதை உபயோகப்படுத்த வேண்டாம்? செம்மறி ஆட்டுக்கு தாடிங்கிற மாதிரி நமக்கு மூளை இருக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறது. அதனாலதான் பிரச்சனையே. நீ அங்க போறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏதாவது யோசிச்சு பாத்தியா? அதோ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளே உன்னோட வாழ்க்கை துணைவி, ஏற்கனவே மலடிங்கிற பட்டத்தை சுமந்துட்டு இருக்கா. அது போறலேன்னு நீ வேற பட்டத்தை இப்ப வாங்கி தர போறியா? ஏன் மணி, நேக்குதான் ஏதாவது ஆயிடும் முடிவே கட்டிட்டேளா? என்னால அந்த கைலாஷ் அடிக்க முடியாது நீங்களுமா நினைக்கிறேன்? நாகு, உன்னோட பலத்தை பத்தி எனக்கு நன்னா தெரியும். ஆனா நோக்குள்ள ஒரு பலவீனமும் இருக்கு. அதுதான் உன்னுடைய முன்கோபம். முன்கோபம் இருக்கிறவா ஜெயிச்சதா வரலாறே கிடையாதுப்பா. இல்ல மணி, அவன் என்ன கையால அடிச்சது கூட நான் விட்டு தள்ளிடுவேன். ஆனா அவன் என் ஆண்மையை பத்தி கேவலமா பேசியிருக்கான். அதான் என்னால பொறுத்துக்க முடியல. நாகு, உன்னோட ஆத்துக்காரிய பாரு, எவ்வளவு வார்த்தைகளை பொறுத்துட்டு இருக்கா. உன்னோட அன்பும் கிடைக்கல அவளுக்கு. ஆனாலும் என்னைக்காவது தனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நம்பி காத்துட்டு இருக்கா. அவள மாதிரி நீயும் பொறுமையா இருக்க கத்துக்கணும்பா. என்ன என்னதான் பண்ண சொல்றேன் மணி? வன்முறைக்கு பதில் வன்முறை இல்ல, சிந்திச்சு செயல்படணும். நீ கைலாசத்தை ஒரு நிமிஷத்துல கொன்னுடுவ. அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போவ. காயத்ரியோட வாழ்க்கை வீணா போயிடும். இந்த குடும்பம் சம்பாதிச்சு வச்ச பேரெல்லாம் ஒரு நிமிஷத்துல பாழா போயிடும். மணி, பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது நோக்கு தெரியாதா? கைலாசம் உன்னை அவமானப்படுத்தினா பதிலுக்கு உன்னோட பெரிய மனசு தனத்தால அவனை உன் கால்ல விழவை. அதை விட்டுட்டு வெட்டுவேன் குத்துவேன் இப்ப போறதால உன்கிட்ட பக்குவம் இல்லைங்கிறத மட்டும்தான் காட்டுறேன். நாகு, உள்ள போப்பா, உள்ள போ. அப்படி என்ன தலை போற விஷயம்? இவ்வளவு அவசரமா பாதி ராத்திரில பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க? என்ன தைரியம் இருந்தா என் பேரை மேல கைய வைப்பான்? என் இடத்துக்குள்ள வந்ததே பெரிய குத்தம். அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த என் பேரனை அடிச்சதே அதை விட பெரிய குத்தம். அதுக்கெல்லாம் இவாதான் சாட்சி. பஞ்சாயத்தார் இந்த கேடுகட்ட குடும்பத்தை ஊரை விட்டு விரட்டினாதான் இந்த கிராமமே உருப்படும். கேட்டீங்களாடா? கேடுகட்டவ சொல்ற, நாங்க கேடுகட்ட குடும்பம். ஆடு நன்ன இது ஓனாய் அழுவுதா? யார் ஆடு யார் ஓனாய்? ஏண்டா இன்னுமா சந்தேகம்? நீ ஆடு முன்னாடி ஓனாய். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவங்க பேரன்ல என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க குடும்பத்தையே வெட்டுவேன். கொலகார குடும்பம்டா, கொலகார குடும்பம். நீங்க அப்படிதான் பேசுவேள். ஊர் சொத்தை அபகரிக்கிறதுக்காகவே இந்த ஊருக்கு வந்திருக்கேள். கொலை செஞ்சாவது சொத்துக்களை அடையறதுக்கு பாப்பேல. டேய், இந்த மேல மாளிகை வம்சத்துக்கிட்டே உன் பாச்சா பலிக்காதுடா. ஒரு விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் வந்திருக்குன்னா அது நீங்க தான் பேசி முடிவெடுக்கணும். அவன் வெட்டுவேன் குத்துவேன் உங்க முன்னாடியே பேசுறான், நீங்க சும்மா இருக்கல. நான் என்ன பண்றது? உங்க ரெண்டு குடும்பத்துக்கு ஜென்மத்து பகை. நடந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டேன். நீங்க உங்க பழைய சமாச்சாரத்தை பரிசல் பண்ணிட்டு இருக்கீங்க. தம்பி கைலாசு, பஞ்சாயத்துல இந்த மாதிரி வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுனீங்கன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். ஆமா, கடும் நடவடிக்கை எடுப்பேள். ஐயனார் கோவில்ல 2 ஆட்டுக்கடா வெட்ட சொல்லுவேள். அவ ஊர்ல இருக்கிற வாழையெல்லாம் அடிச்சுட்டு வெட்டிட்டு இருப்பா. நேரம் கிடைக்கிறச்ச 2 ஆட்டுக்கடா வெட்டுவா. இதெல்லாம் ஒரு தண்டனையா? இந்த பார் ராஜேஸ்வரி, அனாவசிய பேச்சு வேண்டாம். எதுக்காக எங்க பேரனை அடிச்சானா அதை சொல்லுங்க. என் பேரை விஷ்ணு மேல காரியாச்சு கொல்ல பார்த்தா அந்த நாகராஜன். இல்ல என்னயா பண்ணுவேன்? இந்த பாருங்க, எல்லாம் போய். அதானே, குழந்தைய கொல்ற கிராதகன் நாங்க கிடையாது. அப்படியே கொல்ல நினைச்சிருந்தாலும் காரை விட்டா கொல்லுவோம். பெரிய லாரிய கொண்டு வந்து கொல்லுவோம். இந்த பாருங்க, நான் கொல்லணும்னு முடிவு பண்ணாலும் தமா துண்டு குழந்தைய கொல்ல மாட்டேன். இதோ நிக்கிறது பார் கேளம், இத்த கொன்னுடுவேன். ஆமா, அப்பதான் நல்லது. டேய், என்ன தைரியம் உனக்கு? என் தாத்தாவே கொல்றேன்வ, வைடா அவர் மேல கைய.
போயும் போய் இந்த கிழக்கட்டையை கொல்றதுக்கு எத்தனை கார் இருக்கு, ஊர்ல எத்தனை பாழும் கிணறு இருக்கு, அதுல கழுத்தை பிடிச்சு தள்ளிடு சரியாயிடும். டேய் கேள்வி, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உனக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன். போடா. எங்க அம்மாவோட கண்ணீருக்கு நீதான் காரணம். அத ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். உனக்கு வரப்போற முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்னடா என்ன பூச்சாண்டி காட்டுறியா? நீ மட்டும் இல்லடா, இந்த ஊரே திரண்டு வந்தாலும் என்ன ஒண்ணும் அசைக்க முடியாது. நான் நினைச்சேன்னா உன்னை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பட்டணத்து சிறையில தள்ளி விட்டுருவேன். தள்ளு பாருங்க, என்ன எல்லாருக்கும் முடிவு கிட்ட தான் வந்திருக்கியா? ஒரு பொம்பளை கிட்ட எப்படியா பேசுறது? பஞ்சாயத்து முதல்ல பொம்பளை நடக்க சொல்லு. ஏய் போயா, உங்க ஆத்து பொம்பளைக்கு முதல்ல அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லி கொடு. நீ ஒரு 9 கஜம் புடவையை கட்டிண்டு உன் பேரனுக்கு 6 கஜம் புடவையை கொடு. நீங்களும் ஆம்பளைங்கன்னு நடமாடின்னு இருக்கல. அங்க சொல்லு, இந்த டம்மி கிட்ட சொல்லு. கை நீட்டி பேசுறவங்கள வச்சுக்காத. இங்க பஞ்சாயத்து எதுக்கு? நீங்க 2 குடும்பம் சண்டை போறத பாக்குறதுக்கா பஞ்சாயத்து? ராஜி கொஞ்சம் சும்மா இருறேன். தம்பி கைலாஸ், நான் சொல்றது ஒரு நல்லதுக்கு தான். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. 2 குடும்பத்துக்கும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சண்டை, அதை மனசுல வச்சுக்கிட்டு யாரும் காரை கொண்டு வந்து குழந்தை மேல ஏத்திர மாட்டாங்க. அப்படியே அந்த எண்ணத்தோட வந்திருந்தாலும் எதுக்காக வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போய் குழந்தைக்கு கட்டு போட்டு உன் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறாங்க? நிறுத்துங்க. உங்க தீர்ப்பு தான் என்ன? புரியும்படி சொல்லுங்க. நாகராஜ் வண்டியில வரும்போது உன் பையன் குறுக்க வந்து விழுந்துட்டான். அவன் கூட விளையாடின பசங்களே சொல்றாங்கப்பா, தப்பு உன் பையன் மேல இருக்கு. இந்த மாளிகை வம்சத்தை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்றது ரொம்ப தப்புப்பா. இருந்தாலும் உன்னை மன்னிச்சு விடுறான்ப்பா அந்த பஞ்சாயத்துல. யாருக்கே வேணும் மன்னிப்பு? கைலாசா, நான் சொல்லல, இதெல்லாம் பணத்துக்கு பணிஞ்சு போற கூட்டம். இந்த பஞ்சாயத்தை முந்தான முடிச்சு வச்சிருக்கா, அப்புறம் எப்படி நியாயம் கிடைக்கும்? இங்கெல்லாம் தீர்ப்பு இப்படிதான் இருக்கும். நீ பேசாம வா, இந்த பிரச்சனைய நம்ம வேற விதத்துல தீர்த்துக்கலாம். வா பார்க்கலாம். பார்த்துக்கலாண்டி. வேற வழியில தீர்த்து காட்டு வாரான். என்ன கோயிலுக்கு போயிட்டு வராப்பிலையோ? பஞ்சாயத்து முடிஞ்சுட்டா? பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொன்னா? அது அங்க நீ கேளு. உள்ள சாமி கிட்ட என்ன தீர்ப்பு வரணும்னு வேண்டினியோ அதேதாம்மா நடந்தது. வாக்கப்பட்டு போன வீடு நல்லா இருக்கணும் நீ நினைக்கணும். தாலி கொடி உறவு அருந்தாலும் பரவாயில்ல, தொப்புள் கொடி உறவு வாழணும்னு நினைச்சா எப்படி விளங்கும்? பஞ்சாயத்துல அப்படி தீர்ப்பு சொன்னானா நான் என்னமா பண்ண முடியும்? ஏய், அவன் பஞ்சாயத்து தலைவனே இல்ல, பஞ்சாயத்துல அடிபட்ட தலைவன். உன் பாட்டிக்கிட்ட பணம் வாங்கினா அந்த பக்கம் தலையாடிட்டான். நினைச்சாலே பத்திக்கிட்டு வரும். வெட்டி போட்டிருக்கணும். அப்படியே சும்மா விட்டது தப்பா போச்சு. எப்படிமா முடியும் ஊர் மக்கள் முன்னாடி? ஊர் மக்கள் இருந்தா என்னடா? என் தாலியை பறிச்சாலே இந்த கிராதகி. அப்ப இந்த ஊர் மக்கள்லாம் நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. அவனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒழியணும். நீ தூக்கு மேடைக்கு போனா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னம்மா அது? எதுக்காக அவ 2 பேரையும் தூண்டி விடுறேன்? நடந்தது சின்ன விஷயம். பிச்சுவே தம்மேலதான் தப்புன்னு சொல்லிட்டான். அவனுக்கும் அடி லேசாதான் பட்டிருக்கு. இதுக்கு போய் ஏமா விரோதத்தை வளர்த்துண்டு? என்ன சொன்ன? லேசான அடியா? உன் குடும்பம் என் நெஞ்சில நெருப்ப வாரி கொட்டி இருக்கு. என் நெஞ்சில அந்த ரணம் இன்னும் ஆறாம இருக்கு. கேட்டடா உன் பொண்டாட்டி சொல்றத? என் பேரனுக்கு லேசான அடியா? ஏய், 1000 தான் சொல்லு, கூட பிறந்த பொறுப்பு இல்லையா? அந்த ரத்த பந்தம் விடுமா? மாமா நீங்களுமா சின்ன விஷயத்தை ஏன் பெருசு படுத்துறேன்? இன்னொரு வார்த்தை பேசின கொன்னுடுவேன் உன்னை. வேணும் வேணும் வேணும். ஆமாண்டா, பஞ்சாயத்துல அப்படியே எல்லாரையும் கொண்டுட்டு வந்துட்டு பாரு. இப்ப இவ்வளவு கொல்ல போறியாக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த ராஜேஸ்வரி ரொம்ப கொடுத்து வச்சவடா. அவ சுட்டி காட்டுற திசையில தானே அந்த குடும்பமே அப்படியே பயந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வீட்டுல ஏன் கட்டுப்பாட்டுலதான் எதுவுமே இல்லையே. அதை மட்டும் சொல்லாத, அதை மட்டும் சொல்லவே சொல்லாத. அந்த ராஜேஸ்வரி சுட்டி காட்டுற திசையில தான் நகர்றானுங்க. ஆனா நாங்க நீ மனசால நினைச்சாலே நகர்றோம். எங்களுக்கு நீதான் பெருசு, ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் தான் உங்களுக்கு பெருசுன்னா என் சபதத்தை நீங்க உடனடியே நிறைவேற்றணும். பாஞ்சாலி சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக அந்த பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் ராத்திரியும் பகலுமா போராடல.
அந்த மாதிரி தாத்தாவும் பேரனுமா எப்படியாவது அந்த குடும்பத்தை வேரோட வெட்டி சாக்கணும். நான் செத்த பிறகு நீங்க யாரும் எனக்கு வாக்கரிசி எல்லாம் போட வேண்டாம். என்னம்மா நீ என் சபதத்தை மட்டும் நிறைவேற்றி காட்டுங்க, என் கட்ட தன்னால வேகும். சொல்லிட்டல்ல, நடத்தி காமிக்கிறேன். ஏய் வாடா. இப்படியா போட்டு என் பேரனை அடிப்பா? என்ன அடி வாங்கறதுக்கா நம்ம பிள்ளைய பெத்து வச்சுட்டு இருக்கோம்? டேய் சந்துரு, இங்க வா. என்ன பாட்டி? இனிமே ராத்திரில வெளியில போறதெல்லாம் நிறுத்திக்கோ. நாகராஜ் மாதிரி உன்னையும் யாராவது அடிச்சிட்டு போறா? நானே ஒரு வக்கீல், என்ன யார் பாட்டி அடிக்க போறா? ஏய், இப்பெல்லாம் வக்கீலுக்கு தான் அதிகமா 2 அடி விழுறது. டேய் சந்துரு, பாட்டி சொல்றபடி கேளேண்டா. என்ன தாத்தா சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேல, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். ஆமா சந்துரு, பெரியவா சொல்றதுதான் சரி. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வந்த பின் வருத்தப்படுறதை விட வரும் முன் காக்கிறது தான் நல்லது. என்ன இப்ப பெருசா நடந்துடுத்தோ? அவ ஆத்து பையன் மேல வண்டி மோதிடுத்தோ, பையன் என்ன செத்தா போயிட்டான், பழி வாங்க துடிக்கிறா. சந்துரு, நன்னா யோசிச்சுதான் பேசுறியா? நாமளும் குழந்தை பெத்தவாதான். நீ சொன்னது ரொம்ப தப்புப்பா. நான் என்ன மணி தப்பா பேசிட்டேன்? குழந்தை மேல வண்டி மோதிடுத்தோ, நாம என்ன வேணும்னா செஞ்சோன்னு கேட்டேன், அவ்வளவுதானே. அதுக்கு என்ன இப்படி போய் சண்டை போடுறேன்? எதிரியாத்து குழந்தையா இருந்தாலும் அதுக்கு கரிசனம் காட்டணும்னு தான் மணி சொல்லியிருக்கா. இப்போ நீங்க ஏன் திருச்சி பேசுறேன்? எதிரியாத்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போய் நாம ஏன் மீன் பிரச்சனையை கொண்டு வரணும்னு கேட்டேன். இல்ல சந்துரு, நீ சொல்றது தப்பு. என் ஆத்துக்காரர் அந்த புள்ளையாண்டனுக்கு வைத்தியம் பார்த்ததுனாலதான் இந்த பிரச்சனையோட தீவிரம் கொஞ்சமான குறைஞ்சிருக்கு. அபிராமி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த தாட்சாயினி குடும்பமே தேவலாம் போல இருக்க. எதிரியா இருந்தாலும் நேரா நின்னு மோதரா. உன்ன மாதிரி உறவாடிண்டு எங்களுக்கு எதிரா வேலை பண்ணல. பாட்டி, என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? அன்னைக்கு அப்படிதான் அந்த சைக்கிள் காரனை அப்படியே விட்டுட்டு வாடின்னு சொன்னேன். கேட்காம நீயும் ராஜாவும் ரகசியமா போய் அவனுக்கு வைத்தியம் பார்த்தேள். என்ன ஆச்சு? பெரிய வல்லடியா வந்ததா இல்லையா? இப்போ இந்த பையனுக்கு வைத்தியம் பார்த்து புது பிரச்சனை வந்திருக்கு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அடிப்பட்டவாளுக்கு உபகாரம் பண்றது தப்புங்கிறளா? போனா போகுதுன்னு மாட்டு பொண்ணாச்சேன்னு மரியாதை கொடுத்தா நோக்கு தலகால் புரியல. இத்தனை வருஷத்துல என் மாட்டு பொண்ணு அண்ணன் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது இல்ல. ஏழை பொண்ணாச்சே அடக்கமா இருப்பேன்னு பார்த்தா எல்லாம் மீறிண்டே போறேன். குடும்பத்துல மூத்தவன் நான். எது செஞ்சாலும் அது நன்மைக்குன்னு எடுத்துக்கிறது தான் பண்பு. நீ என்னைக்காவது என்ன மதிச்சியா? என்ன பாட்டி சொல்றேன்? நான் உங்களை மதிக்கலையா? என்ன என்ன இங்க சண்டை? நாங்க ஒண்ணு சண்டை போடலப்பா. நான் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். உன் அருமை பொண்டாட்டி தான் அதை சண்டையா மாத்தின்னு இருக்கா. இல்லனா பாட்டி தான் மனசுல ஏதோ வச்சுன்னு என்ன காயப்படுத்துறா. காயத்ரியோட பிள்ளையாண்டானுக்கு நீங்க வைத்தியம் பார்த்தது சரின்னு நான் சொன்னேன். பாட்டி தப்புங்கிறா. வைத்தியம் பார்த்தது தப்புன்னு யார் சொன்னா? சேரியில இருக்கிறவாளுக்கோ எதிரி வீட்டாருக்கோ வைத்தியம் பார்க்கறதா நான் தப்புன்னு சொன்னேன். இந்த விஷயத்துல அபிராமி சொன்னதுதான் சரி. நான் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சதுதான் நியாயம். இங்க இருக்கிறவாள்ல அபிராமியை தவிர மனிதாபிமானத்தோட வேற யாருமே பேசுறதா தெரியல. சாதாரண ஒரு மனுஷன் கூட தெருவுல போற யாருக்காவது அடிபட்டுட்டா உதவணும்னு நினைப்பான். அப்படி இருக்கிறச்ச நான் ஒரு டாக்டர். மருத்துவ சிகிச்சை செய்யறது என் கடமை. எனக்கு நல்லவன் கெட்டவன், மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்க்க தெரியாது. மருத்துவம் பார்க்க வேண்டியதுதான் என்னோட தொழில் தர்மம். யாருக்காகவும் எதுக்காகவும் என் தொழில் தர்மத்தை விட்டு தர முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. சபாஷ், நீ டாக்டரா பேசல, அபிராமியோட ஆத்துக்காரனா பேசுற. இது நீயா பேசல, அவ அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. தப்பு தப்பா சொல்லி கொடுத்து உன்னை அந்த அளவுக்கு கெடுத்திருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க பாட்டி. எதோட எதை முடிச்சு போடுறேன்? நான் என் தொழிலை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என் ஆத்துக்காரி வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறேன். ஏன்னா அவளுக்கு சூதுவாதும் தெரியாது, உள்ள ஒண்ணு வச்சுண்டு வெளியில ஒண்ணு பேசவும் தெரியாது. அவளை யாரும் கொண்டாட வேண்டாம். தயவு செஞ்சு கொன்னுடாதீங்க.
அபிராமி நீ உள்ள போ. பாத்தலா என்ன பேச்சு பேசுறான்னு? அவனு நன்னா கெடுத்து வச்சிருக்கா. எப்படி எல்லாம் மைக்க வச்சிருக்கா பாருங்க. ராஜி, அவ சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கிறதா நேக்கு தோணல. நீங்களுமா? என்ன அபிராமி யோசிச்சுட்டு இருக்க? ஏன் இப்படி தனிமையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மனசு இறுக்கமா இருக்கும்போது தனிமை பிடிச்சிருக்குண்ணா. ஏய் செல்லம், நான் இப்படி உன் பக்கத்துல இருக்கும்போது உன் கண்ணுல தண்ணி வரலாமா? வர வர பாட்டி பேசுறத என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன பேச்சு பேசுறா? நான் உறவாடி கெடுக்கிறேனா? நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாமாண்ணா? ஏய், மத்தவ சொல்றதெல்லாம் நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற? இங்க பாரு, பாட்டியை பத்தி என்னை விட நீ தான் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. நெருப்புன்னா வாய் சுற்றாது அபிராமி. இதுக்கெல்லாம் போய் அழலாமா? நேக்கு எவ்வளவோ சாதிக்கணும்னு ஆசை இருக்குண்ணா. ஆனா நம்ம குடும்ப ஒத்துமைக்காக நான் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போறேன். இப்ப நான் அழுதது பாட்டி திட்டினதுக்காக இல்லைன்னா. அப்புறம் எதுக்கு இந்த கண்ணீர்? இத்தனை நாளா பொங்கி போடுறதுல இருந்து மத்த எல்லா வேலையும் இந்த ஆத்துல செஞ்சுட்டு நான் ஒரு ஜடம் மாதிரி இருக்கேன். மனசுக்குள்ள இருக்கிற குமுறல் எல்லாம் வெளியில சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீங்க நேக்காக பறிஞ்சு பேசினேன்னு பார்த்தீங்களா? என்ன எங்கேயோ இமயமலை உச்சிக்கு கொண்டு போய் வச்சுடுத்த. நீங்க இவ்வளோ பெருமையா பேசினீள். இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்பதான் அர்த்தம் கிடைச்சிருக்க. ஏய், ரொம்ப உணர்ச்சி வசப்படுற. கொண்டவனோட பலம் இருந்தா அதை விட பெருமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும்னா?